தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம் எம்ஐஎஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எதிர் வீட்டு ஏகாம்பரம் கேட்குறாரு, எனக்கு மாதம் 2000 ரூபாய் தொடர்ந்து வருமானம் கிடச்சிதுனாக்கா நல்லா இருக்கும், அதுக்கான வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. பக்கத்து வீட்டு பங்கஜம் பால் கார்டு வாங்கிறதுக்கு மாதம் 3000 ரூபாய் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடி வீட்டு கோமலாவோ மளிகை சாமான் வாங்கிறதுக்காக மாதம் 2000 ரூபாய் தொடர்ந்து எனக்கு வருமானம் வந்தாக்கா சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு நபர்கள், இந்த மாதிரி பல பேர் தொடர்ந்து மாதம் வருமானம் கிடைச்சா நல்லது அப்படின்னு அதுக்கான திட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காகத்தான் இந்த எம்ஐஎஸ் திட்டம் இருக்குது. இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சாக்கா மாதம் 616 ரூபாய் கிடைக்கும். 5 லட்சம் முதலீடு செஞ்சாக்கா 3083 ரூபாய் கிடைக்கும். 9 லட்சம் முதலீடு செஞ்சாக்கா 5550 ரூபாய் வருமானம் கிடைக்கும். மாதம் தொடர்ந்து 5 வருடங்களுக்கு கிடைக்கும். 10 லட்சம் முதலீடு செஞ்சாக்கா மாதம் 6166 ரூபாய் மாத வருமானமாக கிடைக்கும். அதிகபட்சமாக 15 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்யலாம். அதுக்கு மாத வருமானம் 9250 ரூபாய். இந்த எம்ஐஎஸ் வட்டி விகிதம் 7.4% இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது மாதம் 60 மாதங்களுக்கு இந்த மாத வருமானத்தை, அதாவது தொடர்ந்து 5 வருடங்களுக்கு நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்குது, வழி இருக்குது. அதனால் இதில் இந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் முதலீடு செஞ்சாக்கா மாதம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட நிரந்தர தொகை வந்துகிட்டே இருக்கும். எனக்கு 1000 ரூபாய் மாதம் வருமானம் வரணும் அப்படின்னாக்கா எவ்வளோ முதலீடு செய்யணும்? 1,63,000 ரூபாய் தோராயமாக முதலீடு செஞ்சாக்கா 1000 ரூபாய் கிடைக்கும். எனக்கு 2000 ரூபாய் வருமானம் வரணும் அப்படின்னாக்கா 3,25,000 ரூபாய் முதலீடு செஞ்சாக்கா மாதம் 2000 ரூபாய் கிடைக்கும். 8,12,000 ரூபாய் முதலீடு செஞ்சாக்கா மாதம் 5,000 ரூபாய் தொடர்ந்து 5 வருடங்களுக்கு நமக்கு மாதம் கிடைக்கும். 14,61,000 ரூபாய் முதலீடு செஞ்சாக்கா மாதம் 9,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இந்த எம்ஐஎஸ் திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது 5 ஆண்டுகளுக்கு நிலையான மாதாந்திர வருமானம் கொடுக்கக்கூடியது. தொடர்ச்சியாக மாதாந்திர வட்டியை நீங்கள் வாங்கலாம். 5 ஆண்டுகள் முதிர்வு காலம் கொண்டது. இதனுடைய முதிர்வு 5 ஆண்டுகளாக வச்சுருக்காங்க. அதனால் 5 வருஷங்களுக்கு இந்த மாத வருமானம் தொடர்ந்து இது வந்துக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் எங்கே வேண்டுமானாலும் உங்கள் எம்ஐஎஸ் கணக்கை ஒரு தபால் நிலையத்திலிருந்து இன்னொரு தபால் நிலையத்துக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் வெளியூருக்கு மாற்றலாகி போகிறீங்க, நீங்கள் தொடர்ந்து இந்த எம்ஐஎஸ் திட்டத்தில் முதலீடு செஞ்சுருக்க அப்படின்னாக்கா நீங்கள் போகிற ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் இந்த எம்ஐஎஸ் கணக்கை தபால் நிலையத்தில் மாற்றிக்கலாம். மாற்றி மாதம் உங்களுடைய மாத வருமானத்தை பெறலாம். இதுக்கு நாமினேஷன் வசதி கூட உண்டு. இதுக்கு ஒரு பயனாளியை பரிந்துரைத்து நீங்கள் நாமினேஷன் கூட ஒரு பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இதுக்கான வட்டி விகிதம் இப்போ 7.4% இருக்குது. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் கணக்கு துவக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். 18 வயசுக்கு மேற்பட்ட இந்தியர் அடல்ட்டு இந்த எம்ஐஎஸ் கணக்கை திறக்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர் அப்படின்னு சொல்கிறாங்களே என்ஆர்ஐஸ், அவங்க இந்த திட்டத்தில் சேர முடியாது. 10 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ள மைனர்கள் இருக்காங்களே அவங்க ஒரு கார்டியன் உதவியோட இந்த எம்ஐஎஸ் கணக்கில் ஆரம்பிக்கலாம்.
இதுக்கு இந்த முதலீட்டுக்கு ஏதாவது வரம்புகள் உண்டா அப்படின்னு பார்க்கலாம். குறைந்தபட்ச முதலீடு 1000 ரூபாவாக இருக்குது. அதனுடைய மடங்கு 1000 ரூபாவில் மடங்காக இருக்குது. அதாவது குறைந்தபட்சம் 1000 ரூபாய் முதலீடு செஞ்சோன்னாக்கா 1000, 2000, 3000, 11,000, 12,000 அது மாதிரி இதில் முதலீடு செஞ்சுட்டு வரலாம். அதிகபட்ச முதலீடாக ஒற்றை நபர், தனி நபர்னாக்கா அதிகபட்சமாக 9 லட்சம் வரைக்கும் இதில் முதலீடு செய்யலாம். கூட்டுக்கணக்கு 2 அல்லது 3 பெரியவர்கள் வரை சேர்ந்து மொத்தம் 15 லட்சம் வரைக்கும் இதில் முதலீடு செய்யலாம். அதனால் இந்த வரம்பு தனி நபர்னாக்கா 9 லட்சம், 2 அல்லது 3 பெரியவர்கள் சேர்ந்து 15 லட்சம் வரைக்கும் இதில் முதலீடு செய்யலாம். இந்த கணக்கை எப்படி திறக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி இந்த கணக்கை ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தபால் அலுவலக சேமிப்பு கணக்கை திறக்க இந்த சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறது சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் இதில் வச்சிருக்கணும். இந்த முறையில் வழக்கமான தபால் அலுவலக சேமிப்பு கணக்கை திறக்க வேண்டும். இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு போனாக்கா இதுக்கான விண்ணப்ப படிவம் கொடுப்பாங்க. அதை பூர்த்தி செய்து அந்த தபால் ஆஃபீஸில் கொடுத்து இந்த கணக்கை திறக்கலாம். இந்த விண்ணப்ப படிவத்தில் என்னென்ன பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கான தேவையான ஆவணங்கள், சுய சான்றளிக்கப்பட்ட ஆவணங்கள் சுய சான்று அளிக்கப்பட்ட நகலுடன் சமர்ப்பிக்கணும். கணக்கு திறப்பது எப்படி, தேவையான ஆவணங்கள் என்னென்ன, அடையாள சான்று, பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் அல்லது ஆதார் போன்ற அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஐடியின் நகல் வேண்டும். அது தவிர பேன் கார்டு வேண்டும். முகவரி சான்றாக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஐடி அல்லது சமீபத்தில் பயன்பாட்டு பில்கள், இபி, வாட்டர் டேக்ஸ் போன்ற பில்கள் இருந்தால் அதை பயன்படுத்தலாம். 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் வேண்டும். சரிபார்ப்புக்கு அசல் ஆவணங்களை போஸ்ட் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். எப்படி கணக்கை திறக்கிறது, ஆரம்ப வைப்பாக பணம் அல்லது காசோலை மூலம் உங்கள் ஆரம்ப வைப்பு தொகையை செலுத்தலாம். காசோலை என்றால் பணம் வரவு வைத்த தேதி கணக்கு திறக்கும் தேதியாக கருதப்படும். என்றைக்கு அந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகுதோ அன்றிலேருந்து அந்த கணக்கு ஓப்பன் ஆகும். நியமனம், நாமினேஷன், கணக்கு திறக்கும் போது அல்லது அதற்கு பிறகு நீங்கள் ஒரு நாமினியை நியமிக்கலாம். இதனுடைய முதிர்வு காலம் முன்கூட்டியே சொன்னபடி 5 ஆண்டுகள். இதுக்கு இந்த 5 ஆண்டுகள் பிறகு இந்த முதிர்வு பெற்றவுடன் இந்த தொகையை மீண்டும் பெறலாம். ஆனால் மாதம் வட்டியாக உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு வரி விதிப்பு கிடையாது, டிடிஎஸ் கிடையாது. முன்கூட்டியே திரும்ப பெறணும், இந்த முதலீட்டை முன்கூட்டியே திரும்ப பெறணும் அப்படின்னாக்கா என்ன செய்கிறது? 1 வருடத்துக்கு முன் இந்த வைப்பு தொகையை திரும்ப பெற முடியாது. 1லேருந்து 3 வருடங்களுக்கு முன்னே திரும்ப பெறணும் அப்படின்னாக்கா மொத்த அசல் தொகையில் 2% அபராதம் கழிக்கப்பட்டு மீதமுள்ள தொகை திரும்ப பெறப்படும். 3லேருந்து 5 ஆண்டுக்குள் இடையில் இந்த முதலீட்டை திரும்ப பெறணும் அப்படின்னாக்கா 1% அபராதம் கழிக்கப்பட்டு மீதமுள்ள தொகை திரும்ப கிடைக்கும். இந்த தபால் அலுவலகம் சிறு சேமிப்பு திட்டத்தில் வருது. முதலீட்டாளர்களுக்கு நிலையான மாத வருமானத்தை வழங்குறது. மிகவும் பாதுகாப்பான முதலீட்டு விருப்பமாக இருக்குது. இந்திய அரசாங்கத்தால் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. எனவே இதில் நம்பகரமாக இருப்பதால் இதில் முதலீடு செய்து மாதாந்திர வருமானம் பெறுவதற்கு நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.